நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான கோவிந்தராஜ். இவரது மனைவி பாரதி. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் உள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்த கோவிந்தராஜ் சொந்தமாக வீடு கட்டுவதற்காக சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியுள்ளார். ஆரம்பத்தில் முறையாக பணம் செலுத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் அவரது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் கோவிந்தராஜ் தனது கடனை கொடுக்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார். பணம் கொடுத்த நபர்களும் கடனை திருப்பி செலுத்தும்படி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளனர். இதுவரை கணிசமான தொகை கட்டியுள்ள நிலையில் இன்னும் பல லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் கோவிந்தராஜால் கடந்த சில மாதங்களாக தவணை தொகையை கட்ட முடியவில்லை என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவரிடம் பணம் கொடுத்தவர்கள் அவ்வப்போது கோவிந்தராஜின் வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கோவிந்தராஜ் கடந்த 4ஆம் தேதி இரவு அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்தார். அன்றைய தினம் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கோவிந்தராஜ் தனது மனைவி பாரதி மற்றும் மகன் அக்னீஸ்வரன் ஆகியோரை தனி அறையில் வைத்து பூட்டியுள்ளார். அதன் பிறகு தன் வீட்டில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து வந்து தன்னுடைய 3 மகள்களான 9 வயது பிரக்திசா, 7 வயது ரித்திகா ஸ்ரீ, 3 வயது தேவஸ்ரீ ஆகியோரை கொடூரமான முறையில் வெட்டியுள்ளார்.